இப்போ எல்லாருமே ஏஐ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஏஐ டூல் நல்லா இருக்குது, இந்த ஏஐ டூல் நல்லா இருக்குன்னு. பட் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் பெய்டு ஒன்ஸ் ஆர் ஓவர் ரேட்டட். பட் டுடே ஐம் கோனா கிவ் யூ top 5 free AI tools which I personally use for content creation on my daily basis. அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 5 டூல்ஸோட 6வது ஏஐ டூலும் நான் கொடுக்குறேன். that can save you thousands of rupees. But before that, let me ask this. நம்ம ஒரு வீடியோ ஷூட் பண்ணும்போது வீடியோட குவாலிட்டி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பார்த்து ஷூட் பண்ணுவோம். பட் என்னைக்காவது ஆடியோட குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோமா? அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸஸோட கிராஃபிக்ஸ் சத்தத்தோட ஒரு மாதிரி அது அந்த வைபே கொண்ட்ரோல்ல. ஹியர் அவர் ஃபர்ஸ்ட் டூல் கம்ஸ் இன் Adobe Podcast AI. உங்கள் ப்ரௌசரில் Adobe Podcast AIன்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் என்ஹான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் கார்னரில் சூஸ் ஃபைல்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். நீங்கள் எந்த ஃபைலை என்ஹான்ஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃபைல் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 10 செகண்ட்ஸில் வந்துட்டு உங்கள் ஃபைல் வந்து ஃபுல்லாக என்ஹான்ஸ் ஆகி வந்துடும். இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒரிஜினல் என்ஹான்ஸ்டுன்னு. இப்போ என்ஹான்ஸ்டில் இருக்குது. நான் அதை ஒரிஜினலுக்கு மாற்றுறேன். ஸோ இது வந்து நான் அப்லோட் பண்ணுறப்ப பேக்ரவுண்ட் வாய்ஸோட இந்த ஆடியோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். திரும்ப அந்த பட்டனை என்ஹான்ஸுக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஸோ ஆஃப்டர் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸில் ரிமூவ் பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். அங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் யூ மைட் பி திங்கிங் ஆடியோ சோர்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அண்ட் வாட் அபவுட் கேப்ஷன்ஸ்? என்னால் ஒரு வீடியோவுக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி கேப்ஷன்ஸை மேனுவலாக டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. தட்ஸ் வை திஸ் டூல் இஸ் அ லைஃப் சேவர். Turboscribe.ai. உங்கள் ப்ரௌசரில் Turboscribe.aiன்னு சர்ச் பண்ணுங்கள். வர ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் டேஷ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்கிரைப் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ப்ரௌஸ் ஃபைல்ஸ்னு ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ஃபைலில் வந்துட்டு ட்ரான்ஸ்கிரிப்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அது லோட் ஆக ஆரம்பிக்கும். 100% லோட் ஆன உடனே உங்களுக்கு ஒரு டிக் மார்க் காட்டும். அதுக்கப்புறமேல் வந்துட்டு உங்களோட லாங்குவேஜ்னு செலக்ட் பண்ணணும். ஸோ என்னோட ஆடியோ லாங்குவேஜ் வந்து தமிழ் அப்படிங்கிறதுனால நான் தமிழை செலக்ட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்கிரிப்ஷன் மோடில் ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த வேல் மோடு வந்து எனேபிள் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதில் தான் வந்து அக்யூரேட்டாக வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுன் ஏரோ மார்க்கு தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். அந்த 3 ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெகக்னைஸ் ஸ்பீக்கர்ஸ், ட்ரான்ஸ்கிரைப் டு இங்கிலீஷ், ரீஸ்டோர் ஆடியோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களோட சப்டைட்டில்ஸ் வந்து நீங்கள் தமிழ்லேயே இருக்கணும் அப்படின்னா இது எதையுமே கிளிக் பண்ணாதீங்க. அதாவது இது எதையுமே டிக் பண்ணாதீங்க. கீழே வந்து ட்ரான்ஸ்கிரைப்னு கொடுத்துருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் சப்டைட்டில்ஸ் வந்து தமிழில் கிடச்சிரும். இல்லை எனக்கு வந்து தமிழ் டு இங்கிலீஷ் கன்வெர்ட் ஆகி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரான்ஸ்கிரைப் டு இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ பாக்ஸ் வந்துட்டு டிக் பண்ணி விட்டுட்டு கீழே ட்ரான்ஸ்கிரைப்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபைல் இது மாதிரி லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 10 or 20 செகண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ட்ரான்ஸ்கிரைப் வந்து ஓப்பன் ஆகிடும். நான் பேசின லாங்குவேஜ் வந்துட்டு தமிழ், எனக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் முன்னாடியே வந்து அந்த பட்டனை எனேபிள் பண்ணோம்ல, அந்த டிக் மார்க் எனேபிள் பண்ணல. ஸோ அதனால தான் எனக்கு அவுட்புட் வந்து இங்கிலீஷில் வந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு 2 லைன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். What if I told you these 3 simple habits is keeping you core and most people don't even realize it? Number 1, blame. நம்மளாம் என்ன பண்ணுவோம்? இந்த கவர்மெண்ட்டை, எக்கனாமியை, சொசைட்டியை, நம்ம பேரண்ட்ஸை ஏதோ ஒரு விஷயத்துக்கு ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் ஒன் மோர் அட்வான்டேஜ் இதில் என்ன இருக்குது அப்படின்னா இதில் வேணால் நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு இங்கே ரைட் சைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் SRT அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு க்ளீனான ஆடியோ கிடச்சிருச்சு, இன்ஸ்டன்ட் கேப்ஷன்ஸும் கிடச்சிருச்சு. பட் உங்களோட கண்டென்ட்டோட லுக்கை எப்படி யூனிக்காக எடுத்துகிட்டு வருது? அது ஒரு டிசைனர் இல்லாமலே. லெட்ஸ் மூவ் டு டூல் நம்பர் 3, Napkin.ai. உங்கள் ப்ரௌசரில் Napkin.aiன்னு சர்ச் பண்ணுங்கள். வர ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கெட் நாப்கின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு உங்களோட கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதோட விஷுவல்ஸ் வேணுமோ அந்த விஷுவல்ஸை பற்றி ஒரு 2 லைன் வந்துட்டு டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு வந்து இந்த விஷுவல் வேணும். ஒர்க் ஆல்வேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் டு மேட்ச் த டைம் யூ அலோ. இந்த டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு விஷுவல் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு அங்கே சைடில் தண்டர் சிம்பிள் இருக்குல்ல, அந்த தண்டர் சிம்பிளில் தொட்டிங்க அப்படின்னா கீழே வந்துட்டு டாட்ஸாக வந்துட்டு லோட் ஆகிட்டுருக்கா. ஸோ லோட் ஆகி முடித்த உடனே உங்களோட விஷுவல் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைலை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுற பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் போன் டயக்ராம் வேணும் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அது பிடிக்கல, இந்த விஷுவல் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் என் நம்பர் ஆஃப் விஷுவல்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். லிமிட்ஸே கிடையாது இதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த விஷுவல் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நான் இந்த விஷுவல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டு இல்லை இமேஜை எனக்கு பிடிக்கல, நான் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதுவும் வந்து இதிலே பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அங்கே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோடும் பண்ணிக்கலாம்.
ஓகே, விஷுவல்ஸ் தான் கூலாக இருக்குது. பட் வாட் இஃப் ஐ டோல்ட் யூ there's an AI which can give you cinematic photorealistic images for completely free? This tool number 4 will blow your mind and it is Luma Dream Machine. உங்கள் ப்ரௌசரில் லூமா ட்ரீம் மிஷின் அப்படிங்கிற இந்த ஏஐ வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டை வந்து ப்ராம்ப்டாக கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இன்புட்டாக கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு எப்படி வந்து டெக்ஸ்ட் எழுதணும்னு தெரிலனா சிம்பிளாக போயிட்டு உங்கள் சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ChatGPT கிட்ட. அது வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கும். அந்த ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ரேஷியோவையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் 16:9 ரேஷியோ வந்து வச்சுக்கிட்டு அந்த அப்லோட் பட்டன் இருக்குல்ல, அந்த ஏரோ மார்க் பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸ் வந்துட்டு இது லோட் ஆகும். லோட் ஆகி முடிஞ்ச உடனே வந்துட்டு உங்களோட இமேஜ் வந்து கிடைச்சிரும். பாருங்கள், நீங்களே பார்க்கலாம் இமேஜ் வந்துட்டு எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நீங்களே பார்க்கலாம் இமேஜோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. அதுவும் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக. நான் ₹1 கூட இதுக்கு செலவு பண்ணல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு இமேஜஸ் கிடைச்சிருச்சு, ஆடியோ கிடைச்சிருச்சு, கேப்ஷன்ஸும் கிடைச்சிருச்சு. பட் how do you know if people will even click your video? That's where this tool number 5 is a game changer. Thumbnail preview. உங்கள் ப்ரௌசரில் thumbnail preview அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ரைட் சைடில் சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த வீடியோவோட thumbnail வந்து அப்லோட் பண்ணி ப்ரிவியூ பார்க்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த thumbnail செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த thumbnail செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமேல் வந்துட்டு உங்கள் வீடியோவோட டைட்டில் என்னவோ அந்த டைட்டில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் எக்ஸ்போஸ்டு அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீழே வந்துட்டு ப்ரிவியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு யூடியூபோட இன்டர்ஃபேஸ், அதாவது ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் இங்கே பார்க்கலாம் என்னோடய thumbnail வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. அது நான் கொடுத்த டெக்ஸ்ட்டோட இது அப்படியே வந்து ரியலிட்டிக்கே நேச்சுரலாக இருக்கும். என்னோடய வியூவர்ஸ் வந்து டேபில் பார்ப்பாங்க அப்படின்னா நீங்கள் டேப் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேப்லேயும் வந்து உங்களுக்கு அது காட்டும். சிமிலர் டு மொபைல். Wait, I promised you a bonus, right? And you trusted me. So I'm going to give it for you. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஃபோட்டோஷாப்போட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும்ட்டு? ஸோ இந்த டூல் அதோட ஆல்டர்னேட்டிவ் Photopea. ஸோ உங்கள் ப்ரௌசரில் Photopea சர்ச் பண்ணுங்கள். வர ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. ஓப்பன் ஃப்ரம் கம்ப்யூட்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் எந்த இமேஜை வந்து எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு காட்டும். அது அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டூல்ஸ் இருக்கும். ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற எல்லா டூல்ஸுமே இந்த Photopea வெப்சைட்லேயும் இருக்கும். அதுவும் நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். 100% ஃப்ரீ. நோ வாட்டர் மார்க், நோ டவுன்லோட், நோ காப்பிரைட். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரட் டூலை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 6 டூல்ஸில் எதை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க.